ஹாய் வீவர்ஸ், ஒரு நாட்டுக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க பார்த்தாலும் மணல், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாலைவனம். ஆறு கிடையாது, மலைகள் கிடையாது, மழையும் ரொம்ப குறைவு. அதுவும் கோடை காலத்துல வெயில் எப்படி இருக்கும்னா, வெளியில கொஞ்ச நேரம் நின்னாலே உடம்பு முழுக்க சூடு ஏறிடும். சில நேரங்கள்ல வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸ் வரை தாண்டிடும். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு நாடு எப்படி உலகத்துல பணக்கார நாடுகள்ல ஒன்னா மாற முடியும்? அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் கத்தார். ஆனா கத்தார் எப்படி இவ்வளவு பெரிய பணக்கார நாடா மாறிச்சு தெரியுமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வெறும் எண்ணெய் பணம் பற்றின கதை இல்ல. ஒரு காலத்துல கடலுக்குள்ள மூழ்கி மொத்த தேடி வாழ்க்கை நடாத்தின ஒரு மக்கள் கூட்டம் எப்படி இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு நாடா மாறிச்சு என்பதுதான் இந்த கதை. அதோட கத்தார்ல ஏன் அருகிலே கிடையாது, இந்த நாட்டுல வாழ்றவங்க பெரும்பாலானவங்க ஏன் கத்தார் குடிமக்களே இல்ல, பாலைவனத்துக்கு நடுவுல வெனிஸ் நகரம் மாதிரி ஒரு இடம் எப்படி உருவாகுச்சு, ஃபால்கன் பறவைகளுக்கு உண்மையிலே பாஸ்போர்ட் இருக்கா, 2022 உலக கோப்பைய நடத்த கத்தார் என்ன செய்தது, இப்படி நாம எதிர்பார்க்காத நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கத்தாருக்குள்ள இருக்கு. வாங்க இந்த சின்ன பாலைவன நாட்டோட பெரிய கதையை ஆரம்பத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம். கத்தார் எங்க இருக்கு? முதல்ல கத்தார் எங்க இருக்கு என்று பார்ப்போம். கத்தார் மேற்கு ஆசியாவுல, அதாவது மத்திய கிழக்கு பகுதியில இருக்கிற ஒரு சின்ன நாடு. இதுக்கு நிலத்தோட எல்லையில ஒரே ஒரு அண்டை நாடு தான் இருக்கு, அது சவுதி அரேபியா. மீதமுள்ள எல்லா பக்கமும் கடல். வரைபடத்துல பார்த்தா கத்தார் ரொம்ப சின்னதா தான் தெரியும். மொத்த நிலப்பரப்பு சுமார் 11,500 சதுர கிலோமீட்டர். ஆனா இந்த சின்ன நாட்டோட செல்வாக்கு மட்டும் சின்னது கிடையாது. உலக அரசியல், விமான போக்குவரத்து, விளையாட்டு, எரிசக்தி, முதலீடு, இப்படி பல துறைகள்ல கத்தார் தன்னோட பேரை பதிவு செய்திருக்கு. ஆறு இல்லாத நாடு. கத்தார் நாட்டோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இங்க இயற்கையான ஆறுகளே கிடையாது, மலைகளும் கிட்டத்தட்ட கிடையாது. நாட்டோட பெரும்பாலான பகுதி பாலைவனம் தான். சுமார் 95% அதிகமான நிலப்பரப்பு பாலைவன பகுதி தான். நாட்டோட சராசரி உயரமும் கடல் மட்டத்துல இருந்து சுமார் 28 மீட்டர் தான். அதனால கத்தார் உலகத்துல ரொம்ப தட்டையான நாடுகள்ல ஒன்னா இருக்கு. ஆனா ஆறு இல்ல, மழை குறைவு, இயற்கையான குடிநீர் வளமும் குறைவு. அப்படி இருக்கு இவ்ளோ மக்கள் எப்படி வாழ்றாங்க? இதுக்கு கத்தார் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கு. கடல் தண்ணீரை எடுத்து அதுல இருக்கிற உப்பை நீக்கி குடிக்கக்கூடிய தண்ணீரா மாற்றுறாங்க. இதத்தான் கடல் நீர் சுத்திகரிப்பு என்று சொல்றாங்க. அதாவது இயற்கையா தண்ணீர் கிடைக்காத ஒரு நாடு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடல்ல இருந்தே தண்ணீரை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு காலத்துல கத்தார் எப்படி இருந்தது தெரியுமா? இன்னைக்கு கத்தாரை பார்த்தா இந்த நாடு எப்பவுமே இப்படி பணக்கார நாடா தான் இருந்திருக்கும் என்று நமக்கு தோணும். ஆனா உண்மை அதுக்கு நேர்மாறானது. ஒரு காலத்துல கத்தார் மக்கள் ரொம்பவும் எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. அவங்களோட முக்கியமான வருமானம் முத்து. கடலுக்குள்ள மூழ்கி முத்து எடுக்கிறது தான் பல குடும்பங்களோட வாழ்க்கையா இருந்தது. அது அவ்வளவு சுலபமான வேலை கிடையாது. உயிரையே பணயம் வச்சு கடலுக்குள்ள இறங்கணும். பல மீட்டர் ஆழத்துக்கு மூழ்கி சிப்பிகளை எடுத்து மேல கொண்டு வரணும். அதுக்குள்ள முத்து இருக்குமா இல்லையா எதுவுமே உறுதியா தெரியாது. ஒரு நல்ல முத்து கிடைச்சிட்டா அந்த குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய வருமானம். இதோட சேர்த்து மீன் பிடித்தல், ஒட்டகம் வளர்த்தல், ஆடு வளர்த்தல், இப்படியான வேலைகளையும் செய்து வாழ்ந்தாங்க. அப்படித்தான் கத்தார் மக்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. ஆனா அவங்களோட இந்த வாழ்க்கையே ஒரே அடியில மாத்த போற ஒரு விஷயம் வரப்போகுது என்று அப்போ யாருக்குமே தெரியாது. 1920கள்ல ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. ஜப்பான் செயற்கை முறையில வளர்க்கப்படும் முத்துக்களை, அதாவது கல்ச்சர்ட் பேர்ல பெரிய அளவுல உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சது. இதனால இயற்கையான முத்துக்களுக்கான தேவை குறைய ஆரம்பிச்சது, விலையும் குறைஞ்சது. இதனால கத்தாரோட முத்து வியாபாரம் கடுமையா பாதிக்கப்பட்டது. முத்து நம்பி வாழ்ந்த மக்கள் மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள்ள போனாங்க. அந்த காலகட்டம் கத்தாருக்குள்ள ரொம்பவும் கஷ்டமான காலம். ஆனா இன்னும் சில வருஷங்களுக்கு பிறகு அந்த பாலைவன கீழே என்ன இருக்குன்னு உலகத்துக்கே தெரிய வரப்போகுது. கத்தாரோட வாழ்க்கையை மாத்திய கண்டுபிடிப்பு. 1939ஆம் ஆண்டு. கத்தார் வரலாற்றுல இந்த வருஷத்துக்கு ஒரு தனி இடம் இருக்கு. ஏன்னா அந்த வருஷம் தான் கத்தார்ல எண்ணெய் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. முத்துக்காக கடலுக்குள்ள தேடிய மக்கள் இப்போ தங்களோட காலடிக்கு கீழேயே எண்ணெய் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஆனா உடனடியா பெரிய அளவுல எண்ணெய் உற்பத்தி ஆரம்பிக்க முடியல. ஏன்னா அதே காலகட்டத்துல தான் 2ஆம் உலக போரும் ஆரம்பிச்சது. போர் முடிஞ்ச பிறகுதான் எண்ணெய் உற்பத்தி பெரிய அளவுல வளர ஆரம்பிச்சது. 1950கள்ல கத்தார் எண்ணெயை ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு கத்தார் நாட்டோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது.
எண்ணெய்க்கு அப்புறம் கிடைச்ச இன்னொரு பெரிய பொக்கிஷம். எண்ணெய் கத்தார பணக்கார நாடா மாற்ற ஆரம்பிச்சது. ஆனா கத்தாரோட உண்மையான மிகப்பெரிய செல்வம் இன்னும் ஒண்ணு இருக்கு. அது இயற்கை எரிவாயு. கத்தார் நாட்டோட கடல் பகுதியில இருக்கிற நோர்த்ஃபீல்ட் என்ற இயற்கை எரிவாயு வளம் உலகத்திலே மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வளங்கள்ல ஒண்ணு. இயற்கை எரிவாயு உற்பத்தியும் ஏற்றுமதியும் அதிகரிக்க கத்தாரோட பொருளாதாரமும் இன்னும் வேகமா வளர்ந்துச்சு. இன்னைக்கு உலகத்துல அதிக இயற்கை எரிவாயு இருப்பு கொண்ட நாடுகள்ல கத்தார் 3வது இடத்துல இருக்கு. அதனால ஒரு சின்ன பாலைவன நாடு உலக எரிசக்தி சந்தையில ஒரு முக்கியமான சக்தியா மாறிடுச்சு. கத்தார்ல வாழ்ற எல்லாருமே கத்தாரிகளா? இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. கத்தார் நாட்டுல சுமார் 28 லட்சம் பேர் வாழ்றாங்க. ஆனா அவங்கள பெரும்பாலானவங்க கத்தார் குடிமக்கள் கிடையாது. வேலைக்காக உலகத்தோட பல நாடுகள்ல இருந்து மக்கள் இங்க வந்திருக்காங்க. இந்தியர்கள், வங்கதேசத்தவர்கள், நேபாளத்தவர்கள், பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள், எகிப்து, சூடான், இப்படி பல நாடுகளை சேர்ந்த மக்கள் கத்தார்ல வாழ்ந்து வேலை செய்யறாங்க. அதனால கத்தார் நாட்டோட தெருக்களை நடந்து போகும் போது ஒரு சின்ன நாட்டுக்குள்ளேயே உலகத்தோட பல நாடுகளையும் பார்க்கிற மாதிரி இருக்கும். பாலைவனத்துக்குள்ள உருவான தோஹா. கத்தாரோட தலைநகரம் தோஹா. இன்னைக்கு தோஹாவை பார்த்தா நம்மளால நம்பவே முடியாது. இது ஒரு பாலைவன நாட்டோட தலைநகரம்னு. வானத்தை தொடுற மாதிரி உயரமான கட்டிடங்கள், கண்ணாடியால கட்டப்பட்ட உயரமான கட்டிடங்கள், அழகான சாலைகள், கடலோர நடைபாதைகள், இரவு நேரத்துல ஆயிரக்கணக்கான விளக்குகளால ஜொலிக்கிற நகரம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற தோஹா. ஆனா தோஹாவுக்கு இன்னொரு முகமும் இருக்கு. அது சவுக் வாக்கிஃப். எங்க போறீங்கன்னா நீங்க திடீர்னு பழைய கத்தாருக்குள்ள போயிட்ட மாதிரி இருக்கும். பாரம்பரிய உடைகள், மசாலா பொருட்கள், வாசனை திரவியங்கள், நகைகள், கைவினை பொருட்கள், பழைய முறையில அமைக்கப்பட்ட கடைகள் எல்லாமே இங்க இருக்கு. ஒரு பக்கம் எதிர்காலத்தை நோக்கி ஓடுற தோஹா, இன்னொரு பக்கம் தன்னோட கடந்த காலத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற சவுக் வாக்கிஃப். இரண்டையும் ஒரே நகரத்துல பார்க்க முடியும். கத்தாருக்கான முக்கியமான வாசல். கத்தார் நாட்டுக்குள்ள வர முக்கியமான நுழைவாயில் ஹமாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இந்த விமான நிலையம் உலகத்துல சிறந்த விமான நிலையங்கள்ல ஒன்னா பல தடவைகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஆனா இங்க ஒரு விஷயம் உங்களை உடனே கவரும். விமான நிலையத்துக்குள்ள ஒரு பெரிய தேடிவியா, ஆமா, ஒரு பிரம்மாண்டமான மஞ்சள் நிற கரடி பொம்மை விமான நிலையத்தோட நடுவுல வைக்கப்பட்டிருக்கு. அதோட உள்ளே பெரிய பசுமையான பகுதிகள், மரங்கள், செடிகள், கலைப்படைப்புகள், சிற்பங்கள், பெரிய கடைகள், உணவகங்கள் எல்லாமே இருக்கு. விமான நிலையம் அவ்வளோ பெரியது. சில இடங்களுக்கு போறதுக்கு நடந்து போறதுக்கு பதிலா விமான நிலையத்துக்குள்ளேயே இருக்கும் ரயிலை பயன்படுத்த வேண்டி இருக்கும். வானத்தையும் வென்ற கட்டார் ஏர்வேஸ். கத்தார் நாட்டோட இன்னொரு பெரிய அடையாளம் கட்டார் ஏர்வேஸ். சின்ன அளவுல ஆரம்பிச்ச இந்த விமான நிறுவனம் இன்னைக்கு உலகத்துல மிகவும் பிரபலமான விமான நிறுவனங்கள்ல ஒன்னா மாறி இருக்கு. பல நாடுகளையும் பல கண்டங்களையும் இது இணைக்குது. அதோட சேவை, வசதி, உணவு, பயண அனுபவம் இவை எல்லாமே கட்டார் ஏர்வேஸுக்கு உலக அளவுல நல்ல பேரை வாங்கி கொடுத்திருக்கு. பாலைவனத்துக்குள்ள வெனிஸ். இப்போ கத்தாரோட இன்னொரு வித்தியாசமான இடத்துக்கு போகலாம். வெளியில வெப்பநிலை 45 டிகிரி. ஆனா ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ள போனீங்கன்னா நீங்க இத்தாலியில இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரலாம். அந்த இடம் வில்லாஜியோ மால். இந்த மாலுக்குள்ள நீர்வழிகள் இருக்கு. அதுல சின்ன சின்ன படகுகளும் ஓடும். கட்டிடங்களோட வடிவமைப்பும் இத்தாலியில இருக்கிற வெனிஸ் நகரத்தை நினைவுபடுத்தும். வெளியில பாலைவனம், உள்ள வெனிஸ். இதுதான் கத்தார். கத்தாரோட பிரபலமான உணவு. கத்தாருக்கு போயிட்டு அங்க இருக்கிற பாரம்பரிய உணவை சாப்பிடாம வந்தா பயணம் முழுமையடையாது. கத்தாரோட பிரபலமான பாரம்பரிய உணவுகள்ல ஒண்ணு மச்பூஸ். சாதத்தோட கோழி அல்லது இறைச்சியை சேர்த்து பல விதமான வாசனை பொருட்களும் மசாலாக்களும் போட்டு செய்யற உணவு இது. கருப்பு எலுமிச்சை, லவங்கப்பட்ட, மஞ்சள், ஏலக்காய், இப்படி பல பொருட்கள் சேர்றதால இதுக்கு ஒரு தனி மனமும் தனி சுவையும் இருக்கு. கத்தார்ல ஃபெல்கனுக்கு ஏன் இவ்வளோ மரியாதை? கத்தார் கலாச்சாரத்துல ஃபெல்கனுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. பல நூற்றாண்டுகளா பாலைவனத்துல வாழ்ந்த பிடோயின் மக்களுக்கு ஃபெல்கன் ஒரு முக்கியமான வேட்டை துணையா இருந்தது. அதனாலதான்
இன்னைக்கும் கத்தார்ல ஃபெல்கன்களை ரொம்ப மதிக்கிறாங்க. சில ஃபெல்கன்களுக்கு பயணம் செய்வதற்கான தனிப்பட்ட ஆவணங்கள் கூட வழங்கப்படுது. அது மட்டும் இல்ல, ஃபெல்கன்களுக்காகவே தனியா மருத்துவமனையும் இருக்கு. அங்க எக்ஸ்ரே சிகிச்சை, அறுவை சிகிச்சை, இப்படி நவீன மருத்துவ வசதிகளே இருக்கு. ஃபெல்கன்களுக்காக தனியான சந்தையும் இருக்கு. சில உயர்தர ஃபெல்கன்களோட விலை ஆயிரக்கணக்கான டாலர்கள்ல இருந்து லட்சக்கணக்கான டாலர்கள் வரைக்கும் போகலாம். நம்மளுக்கு அது ஒரு பறவை, ஆனா கத்தார் மக்களுக்கு அது ஒரு பாரம்பரியம். 2022 உலகமே கத்தாரை பார்த்த வருஷம். அதுக்கு பிறகு வந்தது FIFA வேர்ல்ட் கப். ஒரு அரபு நாடு முதல் முறையா உலக கோப்பையை நடத்த போகுது. அந்த நாடு கத்தார். உலகமே கத்தாரை நோக்கி பார்த்தது. இவ்வளவு சின்ன நாடு எப்படி உலக கோப்பையை நடத்த போகுது என்று பலரும் கேட்டாங்க. கத்தார் அதுக்கு வார்த்தைகளால பதில் சொல்லல, வேலையில காட்டிச்சு. பிரம்மாண்டமான ஸ்டேடியம், புதிய சாலைகள், நவீன மெட்ரோ ரயில், ஹோட்டல்கள், புதிய கட்டிடங்கள், பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வேகமா உருவாக்கப்பட்டது. கத்தார் உலக கோப்பைக்காக மிகப்பெரிய அளவுல பணத்தை செலவு செய்தது. அதனால உலக கோப்பை முடிஞ்ச பிறகும் அதுக்காக உருவாக்கப்பட்ட பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் நாட்டுக்கே பயன்படுற மாதிரி இருந்தது. அதோட கத்தார் உலகத்தோட கவனத்துக்குள்ள இன்னும் பெரிய அளவுல வந்தது. கல்விக்கே ஒரு நகரம். கத்தார் தன்னோட எதிர்காலத்தை எண்ணெய் மற்றும் எரிவாயு மட்டும் நம்பி இருக்க கூடாது என்று நினைச்சது. அதனால உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய திட்டம் எஜுகேஷன் சிட்டி. தோஹாவுக்கு பக்கத்துல அமைந்திருக்கிற இந்த இடத்துல உலகத்தோட பல புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களோட கிளைகள் இருக்கு. கல்வி, ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், புதுமை இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய கல்வி மையம் இது. அதாவது எண்ணெய் ஒரு நாள் குறையலாம், ஆனா அறிவு குறைய கூடாது என்ற எண்ணத்தோடு கத்தார் தன்னோட எதிர்காலத்துக்கான அடித்தளத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. மக்களுக்கான மருத்துவ வசதிகள். கத்தார் குடிமக்களுக்கு அரசாங்கத்தின் மூலமா பல்வேறு மருத்துவ சேவைகள் வழங்கப்படுது. பெரிய அரசு மருத்துவமனைகள் முதல் உள்ளூர் சுகாதார நிலையங்கள் வரைக்கும் பல வசதிகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, குடிமக்களுக்கான கல்வி, சுகாதாரம், வீடு, இப்படி பல துறைகள்ல அரசாங்கம் ஆதரவு வழங்குது. தகுதி உள்ள குடிமக்களுக்கு வீடு கட்டுவதற்காக நிலம், வட்டி இல்லாத கடன், இப்படி உதவிகள் வழங்கப்படும் திட்டங்களும் இருக்கு. ஏன் வெளிநாட்டவர்கள் கத்தாருக்கு வேலைக்கு போறாங்க? இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நல்ல சம்பளம், அதோட தனிநபர் வருமான வரி இல்லாததும் ஒரு காரணம். உலகத்தோட பல நாடுகள்ல இருந்து நல்ல சம்பளம் கிடைக்கணும்னு நம்பி மக்கள் கத்தாருக்கு வேலைக்காக வராங்க. ஆனா கத்தார்ல வேலை செய்யும் போது அந்த நாட்டோட சட்டங்களையும் கலாச்சாரத்தையும் மதிக்கணும். அரபி மொழி தான் அதிகாரப்பூர்வ மொழி. ஆனா பெரிய நிறுவனங்களையும் பல வேலை இடங்கள்லயும் இங்கிலீஷ் பரவலா பயன்படுத்தப்படுது. சின்ன நாடு, பெரிய அரசியல் செல்வாக்கு. கத்தார் பொருளாதாரத்துல மட்டும் வலிமையான நாடு இல்ல, உலக அரசியல்லையும் தன்னோட இடத்தை உருவாக்கி இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற பல முக்கியமான பிரச்சனைகள்ல பேச்சுவார்த்தைக்கு நடுவரா கத்தார் செயல்பட்டிருக்கு. இதனால சில நாடுகளோட கத்தாருக்கு நல்ல உறவு இருந்தாலும் சில நாடுகளோட கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டிருக்கு. 2017 ஆண்டு சவுதி அரேபியா, UAE, பஹ்ரைன் மற்றும் ஈஜிப்ட் ஆகிய நாடுகள் கத்தார் மீது தடைகளை விதிச்சாங்க. நில எல்லை மூடப்பட்டது. விமான போக்குவரத்திலையும் கட்டுப்பாடுகள் வந்தது. கத்தார் கொஞ்ச காலம் கடுமையான அழுத்தத்தை எதிர்கொண்டது. ஆனா அந்த நெருக்கடியையும் கத்தார் சமாளிச்சது. 2021 ஆண்டு அந்த தடைகள் முடிவுக்கு வந்தது. இந்த சம்பவம் ஒரு விஷயத்தை தெளிவா காட்டுச்சு. கத்தார் சின்ன நாடாக இருக்கலாம், ஆனா அதோட செல்வாக்கு சின்னது கிடையாது. இதுதான் கத்தார். இப்போ ஆரம்பத்துல நாம கேட்ட கேள்விக்கு திரும்ப வரலாம். ஒரு காலத்துல கடலுக்குள்ள இறங்கி முத்து தேடி வாழ்க்கையை நடாத்தின மக்கள், முத்து வியாபாரம் சரிஞ்சதும் வறுமையோடு போராடின மக்கள், அதுக்கு பிறகு நிலத்துக்கு கீழே எண்ணெய் கிடைச்சது. அதன் பிறகு உலகத்துல மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வளங்கள்ல ஒண்ணு கத்தாருக்கு கிடைச்சது. அந்த செல்வத்தை கத்தார் பள்ளிகளா மாற்றிச்சு, மருத்துவமனைகளா மாற்றிச்சு, சாலைகளா மாற்றிச்சு, விமான நிலையங்களா மாற்றிச்சு, பல்கலைக்கழகங்களா மாற்றிச்சு, உலக தரம் வாய்ந்த ஸ்டேடியம்ஸா மாற்றிச்சு, உலகம் முழுவதும் முதலீடுகளா மாற்றிச்சு. ஒரு காலத்துல பாலைவனத்துல முத்து தேடி அலைஞ்ச ஒரு சின்ன நாடு இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் திரும்பி பார்க்கிற ஒரு நாடா மாறி இருக்கு. வரைபடத்துல கத்தார் ஒரு சின்ன புள்ளிதான், ஆனா அந்த சின்ன புள்ளிக்குள்ள ஒரு பெரிய வரலாறு இருக்கு, ஒரு பெரிய செல்வம் இருக்கு, ஒரு பெரிய கனவு இருக்கு. அதனால தான் கத்தார் வெறும் பணக்கார நாடு மட்டுமில்ல, தன்னோட குறைவுகளையே தொழில்நுட்பத்தாலும் திட்டமிடலாலும் பலமா மாற்றிக்கொண்ட ஒரு நாடு. பாலைவனத்துக்கு நடுவுல உலகத்தையே ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு நவீன நாட்டை உருவாக்கிய நாடு. இதுதான் கத்தார். இந்த கத்தார் கதையில உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் எது? ஆரே இல்லாத
நாடு என்பதா, சல்கன்களுக்கு இருக்கிற அந்த மரியாதையா, பாலைவனத்துக்குள்ள இருக்கிற வெனிஸ் மாதிரியான மோலா, அல்லது ஒரு காலத்துல முத்து தேடி வந்த ஒரு நாடு இன்னைக்கு உலக கோப்பை நடாத்துற அளவுக்கு வளர்ந்த கதையா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்படியே உலகத்துல இருக்கிற வித்தியாசமான நாடுகளோட மறைஞ்சிருக்கிற கதைகளையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான நாட்டோட கதையோட சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர்.